என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்தி வை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு பாடம் நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளிக்காட்டாதே. உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதி நான். அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவழிக்காதே. மதிப்பு, மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி பந்தாடுகிறேன் என்பதை நீ பார். நீயே புலம்புகிறாய், நான் என்ன செய்தேன், ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வலி, எல்லோருக்கும் ஏன் என்னை வந்து காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் ஏன் என்னை இப்படி குற்றவாளியாக பார்க்கிறார்கள், அவர்கள் கண்ணீருக்கு என்னுடைய கண்ணீர் தெரியவில்லையா, எது உண்மை என்று புலம்புகிறாயே. ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. அதை நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து, மற்றவர் வலிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். அந்த மூச்சுக்கு சொந்தக்காரராய் இருக்கும் நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என் குழந்தை வைரம்? அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு செதுக்குகிறேன். உனக்கு துணையாக இருந்து நான் எல்லோரிடத்திலும் எல்லா இடத்திலும் வசித்துக் கொண்டே இருப்பேன். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.